ஏன் இந்த கற்சாடியை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்? மூன்றாவது, பிந்தி ஒரு திராட்சரசம் பரிமாறப்பட்டது. அல்லேலூயா. சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. ஏன் ஆண்டவர் அந்த கற்சாடியை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? கற்சாடியை தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்கய்யா, அது சாக்கடையில் இருக்கும். எங்க இருக்கும்? சாக்கடையில் இருக்கும், வெளியே இருக்கும். ஆமென். பொற்பாத்திரம், வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், இரும்பு பாத்திரம் எங்க இருக்கும்? வீட்டு உள்ள இருக்கா. கர்த்தர் எதை தெரிந்தெடுத்தாருன்னா சாக்கடையில். ஆமென். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில ஒன்று இருந்தது பாருங்க, அதை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதுல இருந்து தான் ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ எந்த இடத்துலனாலும் இருக்கலாம் ஐயா, எங்கனாலும் இருக்கலாம். ஒன்னே ஒண்ணு, உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா உன்னில இருந்த ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை கர்த்தர் எடுப்போம். செகண்ட் வேலை இன்னும் வரலனாரு. இப்ப வேலை எப்படி வந்ததுன்னா கவனிங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கன்ட்டு அந்த அம்மா போயிருச்சு. இப்ப இந்த வேலைக்காரன்லாம் என்ன ஆயிட்டான் தெரியுமா? அலர்ட் ஆயிட்டு நிக்கிறான். அவர் ஏதோ ஒன்று சொல்ல போறாரு, அவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. அவனுடைய கண், அவனுடைய பார்வை, அவனுடைய வாய், அவனுடைய கை, அவனுடைய கால் ரெடியா நிக்குது. அவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு, சொல்ல போறாரு, நம்ம செய்யணும்னு ரெடியா இருந்தான் பாருங்க. ஆமென். வேலை வராத ஆண்டவருக்கு இப்ப வேலை வந்துருச்சு. என்ன வேலை தெரியுமா? ஆமென். கவனிங்க, அவனுடைய விசுவாசம் இயேசுவை செயல்பட வைத்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவனுடைய எதிர்பார்ப்பு வேலை இல்லதான், ஆனாலும் ஆமென் சொத்துருங்க செயல்பட வைத்தது.